வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் பேக் வித் ஸ்டொமக். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் பக்கத்துல இருக்க மேல்நாரியப்பனூர்ல தான் இருக்கு. இங்க மேல்நாரியப்பனூர்ல இருக்கக்கூடிய புனித அந்தோணியாரோட கோவில்ல 119வது வருஷ திருவிழா நடக்குது. அதுக்காக தான் வந்திருக்கோம். அப்பப்போ சில சத்தங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும், ஏன்னா ஃபுல்லா பிஸியாவே இருக்கும். இந்த மாசம் ஜூன் 12, 13 இந்த 2 நாள் திருவிழா ரொம்ப கோலாகலமா நடக்கும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க. சரி வாங்க நம்ம கடை வீதி அண்டு கோவிலுக்கும் போயிட்டு வரலாங்களா. நானும் ஸ்டொமக்கும் சேர்ந்து சரி போகலான்னு சொல்லி பார்க்குறப்ப ராம் ஏஜென்சி அண்ட் ஸ்வராஜ் டிராக்டர்ஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு வழங்குற அந்த ஸ்வராஜோட ஒரு புது டிராக்டர் வந்திருக்குங்க. அதனால் புது எக்ஸ்போ ஒன்று போட்டிருந்தாங்க. இதுக்காக அங்கே இருக்கிற சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. இந்த டிராக்டருக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். ஃபைனலி சர்ச்சை ரீச் பண்ணிட்டோம். வா, பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நாற்பனூறு நந்தவனம் அந்தோணியார் தேரு வரும். அந்தோணியார் தேர பக்கம் கோடி ஜானம் ஓடி வரும். நாற்பனூறு நந்தவனம் அந்தோணியார் தேரு வரும். அந்தோணியார் தேர பக்கம் கோடி ஜானம் ஓடி வரும். வண்டி கட்டி வருவாங்க, திருவிழான்னு சொல்லுவாங்க. வண்டி கட்டித்தான் வருவாங்க, திருவிழான்னு சொல்லுவாங்க. ஆளு காலு மனசுலதான் ஏகப்பட்ட வேதனை தான். ஐயா கிட்ட சொல்லுவாங்க, தீந்து அவங்களும் போவாங்க. நாற்பனூறு நந்தவனம் அந்தோணியார் தேரு வரும். அந்தோணியார் தேர பக்கம் கோடி ஜனந்தான் ஓடி வரும். எல்லாரும் இங்க வண்டி கட்டி ஆளு காலு வருவாங்க. பொண்ணு கொன்னா சோறு இங்க ஆக்கி தானும் இருப்பாங்க. ஊருக்குள்ள சண்டை சாடி இங்க எதுவும் இல்லைங்க. ஒத்துமையா இருப்பாங்க, அந்தோணியார பார்ப்பாங்க. நாற்பனூறு நந்தவனம் அந்தோணியார் தேரு வரும். அந்தோணியார் தேர பக்க கோடி ஜனந்தான் ஓடி வரும். என்னடா திடீர்னு பாட்டு ஓடுதுன்னு பார்க்குறீங்களா? அப்பா தாங்க, அவருக்கு திடீர்னு இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு போடணும்னு சொன்னார். பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடை வீதிக்கு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி நைட்டு ஒரே ஃபன் தான். ஜாலி ஜாலி, செம்ம சூப்பரா இருக்குடா. இருக்கு இன்னைக்கு ஒரே ஜாலி பண்ணலாம். அப்படியே நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் அங்கே பார்க்குறீங்களா இந்த ஒரு கேம் விளையாட ஆரம்பித்தோம். ஸோ செம்ம ஜாலியாக போச்சுங்க. இப்போதான் அதாவது ஒரு செட்டை வாங்கி ஆளு கொண்ட போட்டோ
13ஆம் தேதி தாங்க அதிக க்ரௌடே இருக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் பெரிய தேர் அண்ட் நிறைய பேரும் வந்து பார்த்துட்டு போவாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து 13ஆம் தேதி நைட்டு. அந்த நேரம் ஆக 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 எவ்வளவு க்ரௌடு வந்துட்டே இருக்கு பாருங்களேன். இது விளையாடலாம். டார்க்கு ப்ளீஸ் 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 விளையாடலாம் டார்க்கு. ஆமா. ஐ ஜாலி விளையாட போறோம். இது போல விளையாடுற கேம்ல கண்டிப்பா ஜெயிக்கணும் டார்க்கு. இந்த கேமோட ரூல்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம போடுற பால் என்ன நம்பரோ அதை எண்ணி நம்ம கொடுப்பாங்க. ஸோ நான் போட்டதெல்லாம் சேர்த்து கவுண்ட் பண்ணி பார்க்குறப்ப 17 வந்துச்சு. ஆமா நாங்க ஜெயிச்சது இதுதான். ஜாலியா இருந்துச்சுடா இருக்கு, செம்மையா இருந்துச்சு. அப்படியே சின்ன கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பசங்களோட சேர்ந்து பானிபூரி சாப்பிட்டா செம்ம ஜாலியா இருந்துச்சு. டார்க்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். எங்கள் 2 பேருக்கும் பலதரப்பட்ட கேங்ஸ் இருக்குது. அதில் இது ஒரு கேங். அப்புறம் என்னங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம தேரை பார்க்கல இல்லையா, அதனால் தேரை பார்க்கறதுக்காக கிளம்பியாச்சு. நைட்டு 12 மணிக்கு மேலே இருக்கும். சும்மா கூட்டம் எப்படி இருக்குது, அந்த லைட்டோட வெளிச்சத்தில் அந்த கோவில் பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனாக்க தேரை பார்த்தாச்சு. மொத்தம் 3 தேர் இருக்குங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு ஏதாச்சும் நம்ம வாங்கிட்டு போகணும் இல்லைங்களா. இந்த கடையில் எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸை வாங்கிட்டோம். என்னடா ஹாப்பி தானே? ஐ ஜாலி, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் என்னங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்லா தூக்கம் போட்டோம். விடிஞ்சு எழுந்தா சனிக்கிழமை ஆயிடுச்சு. எல்லாரும் வந்தபடியே அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அழகாக ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் மட்டும் இல்லை, வந்த எல்லாருமே இன்றைக்கி ஒவ்வொருத்தரை கிளம்பிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் மார்னிங்கே கிளம்பி வந்துட்டோம். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு திருவிழா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு திருவிழா. உங்களுக்கும் இது பிடிக்குன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.